இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்யக்கூடிய ஆலு பரோட்டாவும் உருளைக்கிழங்கு சேர்ந்த மசாலாவும் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்க விடலாம். கொஞ்சம் பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்தாச்சு. இப்போது நான் வந்து ஏற்கனவே அவிச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்க விடலாம். நல்லா வதங்கி விட்டு நம்ம இப்போ வந்து இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து 1 in 2 இந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம வந்து 2 ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆலு பரோட்டா பார்த்துடலாம். நான் வந்து மைதா மாவு வந்து எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் கலர் வரணுன்றதுக்காக நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம போலி செய்வோம் இல்லைங்களா, அது போல் நம்ம வந்து கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து உள்ளே அப்ளை பண்ணிடலாம். அப்படியே வச்சுட்டு நம்ம சுற்றி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் வந்து முறுக்கி மேலே இருந்த மாவை எடுத்துடலாம். இல்லைனா அங்கே மட்டும் பெருசாக இருக்கும் கொஞ்சம் தடியாக. அதனால் இது போல் கையாலே ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து உருட்டில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு. ஓகே, இப்போது தோசைக்கல்லை வச்சு எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலு பரோட்டாவை சேர்த்துக்கலாம். போட்டுடலாம். நல்லா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது வந்து பெரிய தோசைக்கல் அப்படின்றதுனால நான் வந்து 2 செஞ்சு சேர்த்துட்டேன். 4 கூட நம்ம செய்யலாம். ஓகே, நல்லா வெந்து பதத்துக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ஓகேவா, பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து அதை வந்து புடும்பொழுதே அவ்வளோ லேஸாக வந்தது. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சீக்கிரமாகவும் செய்யலாம். இதில் வந்து நான் வந்து 2 ரெசிபி செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ வந்து மசாலா தோசை, உருளைக்கிழங்கு சேர்த்த மசாலா தோசையில் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் மாவை அப்ளை பண்ணிடலாம். தோசைக்கல் காஞ்சதும் மாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மீடியமான பதத்துக்கு, ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாத மீடியமான பதத்துக்கு வச்சால் தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் பாதி அளவு வெந்தெடுத்துக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சு நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எல்லா இடத்தையும் நல்லா பண்ணி விட்டாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பண்ணி விட்டாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே இது மேலே தூவி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் வந்து வேக வைக்கிறதுன்றதுனால நம்ம வந்து மூடி வச்சோம்னா மேலே இருக்கிறதும் வேகும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு மசாலா தோசை. இதான் 1 in 2. நம்ம வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு நம்ம வந்து 2 ரெசிபிஸ் செஞ்சுருக்கோம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணோன்னா, இது வந்து கோன் ஷேப்பில் வந்து நம்ம வந்து பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா வந்துருந்தது. இன்னொரு வாட்டி நல்லா ட்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் வந்துருந்துச்சு. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே,
எடுத்தாச்சு. இப்படி தான் வந்து எடுக்கிறது. தெரியாமல் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுன்றதுனால ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. மசாலா தோசை கோன் ரெசிபிஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஆலு பரோட்டாவும் பார்த்தோம், மசாலா உருளைக்கிழங்கு சேர்ந்த மசாலாவும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.